எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பேசுவோம். விழுப்புரத்தில் இருக்க பெண்கள் காலேஜுக்கு போயிட்டு வரது, ஸ்கூலுக்கு போயிட்டு வரதில் என்ன பிரச்சனைன்னு பேசுவோம். சேலத்தில் இருக்க பெண்களுக்கு வந்து ஆன்லைனில் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து அவங்களோட வறுமையை பயன்படுத்தி ப்ராஸ்டியூஷனுக்குள்ளே கொண்டு போகிறாங்கன்னு பேசுவோம். ஸோ அதுதான் இந்த மண்ணுக்கான கிராஃப்டாக நாங்கள் நினைக்கிறது. இங்கே இந்த போயிட்டு பாம்பேயில் நடக்கிற பிரச்சனையும் மலேசியாவில் நடக்கிற பிரச்சனையும் படம் பண்ணுறது இல்லை கிராஃப்ட். ஸோ எது நல்ல கிராஃப்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்கள இந்த மாதிரி மேடை போட்டு நக்கல் பண்ணி சிரிக்கிறத தயவுசெய்து. அதுவும் இல்லாமல் ஜானரே எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. ஒரே ஜானர் சுற்றி ஒரே படம் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளேயே விமர்சனம் பண்ணி அவங்களுக்கு பாராட்டுறதுக்குன்னு ஒரு 10 சினிமாவில் பெரிய ஆட்கள் இருக்காங்க. எந்த படம் பண்ணாலும் அவங்க வந்து வாழ்க்கை ட்வீட் போட்டுருவாங்க, படம் பார்க்குறாங்களோ இல்லையோ. அது நிறைய ஜானர்ஸ் இருக்குது பண்ணுறதுக்கு. நீங்கள் பேசுகிற சித்தாந்தத்திலே நிறைய ஜானர்ஸ் இருக்குது. 2022 தான் முதல் ஒரு தலித் பிஷப் வந்து தமிழ்நாட்டில் உருவானது மதுரையில். அதுக்கு முன்னாடி நான் தான் படம் எடுத்தேன். கிறிஸ்டியானிட்டிக்கு கேஸ்ட் கிடையாதுன்னு. இருந்தாலும் சமூகத்தில் வந்து நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து கூட கேஸ்ட் சேர்த்து தான் போட்டுக்கிறாங்க. அப்படி தலித்துலேருந்து கன்வெர்ட் ஆன கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து ஒரு பிஷப் ஆகிறது வந்து எவ்வளோ கஷ்டம், அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றதை சினிமாவை எடுங்க. இங்கேருந்து மதம் மாறின பட்டியலிருந்து மதம் மாறின நிறைய இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்க. அவங்க முதிர் கன்னிகளாக இருக்காங்க. அவங்க ஒரு புக்கை எழுதியிருக்காங்க, கருப்பாய் என்கிற நூர்ஜஹான் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் படமாக எடுங்க. அது வந்து அந்த மக்களோட பிரச்சனை தானே, உங்கள் சம்மந்தப்பட்ட மக்கள் பிரச்சனை தானே. அதெல்லாம் விட்டுட்டு வேறு எப்பயோ 100 வருஷத்துக்கு முன்னாடி 70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதையும் காட்டுங்க, தப்பு இல்லை. அதையே திரும்ப காட்டி எதுக்கு பிரச்சனை, இன்றைக்கி சமூகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு நிறைய தேவை இருக்குது. பொல்யூஷன் பிரச்சனை இருக்குது, நிலத்தை பிடிக்கிறாங்க, நிறைய பஞ்சமி நிலங்களை நிறைய பேர் வந்து பிடிங்கி வச்சுட்டு திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி ஜானர்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். அதை பண்ணாமல் திரும்ப சுற்றி ஒரு சமூகத்துக்குள்ளேயே சண்டையை வச்சு அது ரொம்ப தப்பு. எப்போ பார்த்தாலும் புத்த மதம் தான் ப்ரமோட் பண்ணுறீங்க. ஆனால் படத்தில் வந்து எல்லா ஹீரோட அம்மாவும் கிறிஸ்டியன்ஸாக தான் இருக்கிறாங்க. அது எனக்கே புரியல. அது ஒரு மதத்தை ப்ரமோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த மதத்தை ப்ரமோட் பண்ணுங்க. இதில் நிறைய உள்ள சினிமாக்குள்ளே பிரச்சனை இருக்குது. இவங்க பண்ணுறது அரசியலுக்கு நிறைய ஃபண்டு தராங்க. அதெல்லாம் பேசுனா சினிமாக்குள்ளேயே சண்டை போடுற மாதிரி ஆகிடும். அவங்க பேசுனது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதை வந்து ஒரு பதிவாக பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி புது படங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஊர்லேருந்து ஒரு 10 பேர் சேர்ந்து காசு போட்டு படம் பண்ணி தெரியாமல வந்து படம் பண்ணிடுறாங்க. விஷுவலாக பார்க்குறப்ப நிஜமான அந்த வைப் இருந்தது. அதை மக்கள் பார்க்கறத விட்டுருங்க. அதை விட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஐடியாலஜியை கண்டுபிடிச்சி கிராஃப்டை கண்டுபிடிச்சி ஆரம்பத்திலே அவங்கள வந்து தட்டி விடுறது கேள்வி விடுறது மிகப்பெரிய தப்பு. சினிமாவுக்குள்ளே இருந்துட்டு அதை செய்யாதீங்க. இன்றைக்கி சினிமா எப்படி இருக்குது, இந்த வருஷம் ஒரு படம் கூட ஹிட் ஆகல. இந்த வருஷம் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ சினிமா நல்லா இருக்கணும்னா சினிமாக்குள்ளே இருந்து எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஐடியாலஜிக்கெல்லாம் படத்தை சப்போர்ட் பண்ணாமல் நான் சொன்ன ஜானரில் நீங்கள் படம் பண்ணுங்கள். நான் வந்து உங்கள் கூட நின்று ஸ்டேஜில் நின்று உங்கள் படத்தை வாழ்த்துறேன். ஸோ ஐடியாலஜிக்கெல்லாம் மட்டும் படம் பண்ணாமல் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கள். சொல்லணும்னு தோணுச்சு. நிறைய இதில் தப்பாக கூட இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சார்புக்கு எதிராக திருப்பி கொண்டு போவாங்க இதை வச்சு. நான் அந்த மாதிரி யாரும் இல்லை. எனக்கு என்ன தோணுதோ நான் வந்து அதை ஸ்ட்ரெயிட்டாக பேசுவேன், கரெக்டாக பேசுவேன்னு நினைக்கிறேன். எப்படியும் நான் வரதான் போகுது என்னென்னமோ கமெண்ட்லாம். என்ன பண்ணாலும் எப்போ தேவையோ நான் வந்து இதெல்லாம் பேசுவேன். சினிமாலையும் இதெல்லாம் பேசுவேன். ஸோ நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் பேசிட்டுலாம் இருக்க முடியாது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னோட மனமான வாழ்த்துக்கள். தொடர்ந்து படம் பண்ணுங்க. இதில் நடந்த தப்பெல்லாம் சரி பண்ணிவிட்டு அடுத்த படம் பெருசாகி கொடுங்க. இந்த டீமுக்கு, மியூசிக் டைரக்டருக்கு, கேமராமேனுக்கு, டேரக்டருக்கு, ஆர்ட் டைரக்டருக்கு, ஒர்க் பண்ண அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன், இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ.